அங்க கொட்டிட்டு வா போ. கூட வேற நனைஞ்சு போச்சு பாரு. சரிக்கா கொட்டிட்டு வர. கொண்டு போய் கொட்டிட்டு வரக்குள்ள அதுக்குள்ள மறுபடியும் எல்லாம் தோண்டி எடுத்துறீங்க. நீங்க 2 பேர் செய்றீங்க தோண்டுறது. நான் ஒரு ஆள் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன். எனக்கு காலெல்லாம் வலிக்குது. அதையும் தோண்டுங்க. எல்லாம் ஒட்டுக்க எடுத்துட்டு போறேன். நீதானடி நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நான் தானே போறேன்னு சொன்னேன். சீதாக்காவே என்னை தோண்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன பண்றது? ஏய் நீ என்னடி அதுனால தோண்டி எடுக்கணும் கிளம்ப. நீ பாட்டுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சிடுற. சரியா தோண்டாம கிழங்க பூரா வெட்டுப்பட வச்சிடுற அதிகமா. சரி நிறைய வேஸ்ட் ஆகுதா? சரி அதனாலதான் சரி நீ எடுத்துட்டு கொட்டிட்டு வாங்க. நாங்க வேணா 2 பேர் தோண்டி எடுக்கிறோம்னு சொன்னேன். நான் என்னக்கா பண்றது? நான் தோண்டுனா அப்படிதான் வருது. அண்ணாடமே இந்த மாதிரி வேலை செய்யறேன். எப்ப வச்சுட்டு இந்த மாதிரி கிழங்கெல்லாம் எடுக்கிறோம். அதனால எனக்கே சரியா வர மாட்டேங்குது. சரி அதான் நான் தான் கொட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேல்ல. தோண்டுங்க தோண்டுங்க. எனக்கே ரொம்ப பசி ஆகுற மாதிரி இருக்குது இப்போ. என்ன நீலாம் அதுக்குள்ள பசி ஆயிருச்சா? ஆமாக்கா பின்ன என்ன, மதியானமே ஆயிப்போச்சு. பாருங்க மணி 2க்கு மேல தாண்டி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ சோறு ஆக்கியாச்சு தருவீங்க, இல்லாட்டி கிழங்காச்சும் வேக வச்சு தருவீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றது? பாருங்க எனக்கே கொஞ்சம் பசிக்குது. ஏன் நிலா மாமா ஃபோன் பண்ணாருடி. எங்க டவுன் பக்கம் தான் போயிருக்கிறாரு. அவர் வரும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னேன். ஏதாவது டீ வடையுமாச்சு. சரி வாங்கிட்டு வந்தாங்கன்னா குளிப்பியாமா. நீ சோறு ஆக்கட்டி என்ன எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் விடு. ஆமா அவர் டீ வாங்கிட்டு தோட்டத்துக்கு வரக்குள்ள டீ ஆறி போயிடும். ஏக்கா அதெல்லாம் எதுக்குக்கா? சாப்பிட்றதுக்கு வேணா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாம்ல. நானும் வேண்டாம் தான் சொன்னேன் நிலா. அவர் தான் சரி ஏதாவது வாங்கிட்டு வரையிரு, சோறு எடுத்துட்டு வரல அப்படின்னு இப்பதான் சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாரு. சரி என்னமோ பண்ணிட்டு வாங்கானே பார்க்கல என்ன பண்ணிட்டு வராருன்னு. ஏக்கா எல்லா கிழங்குமே இன்னைக்கே தோண்டணுமாக்கா? நிறைய இருக்குதாட்டு இருக்குது. இன்னும் அந்த கடைசி வரைக்கும் இருக்குதாட்டு இருக்குது. ஏக்கா ஆமா நிலா நீ சாயங்காலம் சந்தையில கொண்டு போய் போடணுமாமா. வியாபாரிங்க கேட்டாங்களாமா. சரி அதனாலதான் நீ கொஞ்சம் எல்லாம் தோண்ட சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு தோண்ட முடியுமோ தோண்டிக்கலாம். 2 சாக்கு கலவை தோண்டினா கூட போதும். அதுக்கப்புறம் மிச்சம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் ஒட்டுக்காம எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா வளர்ந்தது மட்டும் கொடுங்கன்னா போதும். சின்ன செடிங்கெல்லாம் விட்டுறலாம். அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஓ அப்படியாக்கா? அப்ப பரவாயில்ல. அப்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் கூட எல்லாத்தையுமே இருக்கணுமாக்குன்னு நினைச்சேன். இல்ல இல்ல எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அது இன்னும் சரியா வளரல. அது இன்னும் கொஞ்சம் வளரணும். நல்லா வளர்ந்தது மட்டும் எடுத்தா போதும். மாமா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. சீதா சீதா அக்கா அந்த அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேக்கா. சீதா இதான் வரேங்க மாமா. சரி சரி வாங்க வாங்க. சரி வா மலர் நிலா வா. இருக்கா இதை மட்டும் தோண்டிட்டு போயிடலாம். சீக்கிரம் வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க நீ. சரி வா மலர் போலாம். மாமா வேற சத்தம் போடுவாரு கூப்பிட்டது போகலனா வா. சரிக்கா சரிக்கா நான் இந்த கூடையில இருக்கிற தூக்கிட்டு போய் அங்க கொட்டிட்டு அங்கே உட்கார்றேன். நீங்க வாங்க 2 பேர் பின்னாடி. சரி நீலா பார்த்து கொண்டு போடி. கூட வேற நிறைய நரஞ்சிருச்சாட்டு இருக்குது. கம்மியா இருக்கிறப்பவே கொண்டு போய் போட்டுட்டு வாடினா ஃபுல்லா நிறைய வச்சு எடுத்துட்டு போறேன். சரி பார்த்து நடந்து போ சரியா? சரிக்கா நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. கொண்டாமா நான் வாங்கி கொட்டுறேன். கொண்டா. பரவாயில்ல நான் விடுங்க நான் கொட்டிக்கிறதல்ல. இல்ல சாமி கூட நிறைய அள்ளிட்டு வந்திருக்கிற. கொஞ்சம் கம்மியாவே எடுத்துட்டு வர வேண்டியதுதானே. எதுக்கு இவ்வளவு நிறைய போட்டு எடுத்துட்டு வர சமைக்க முடியாம? கொண்டா நான் பிடிக்கிறேன். சரி போக்கண்ணே ஏதோ பப்ஸுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் கிடைச்சது சாமி. சரி போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்கண்ணா நீங்களும் வாங்க. வர போங்க. நிலா வாடி பசிக்குது சொன்னா ஆள காணோம் பாரு. இன்னும் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டு தான் இருக்கறேன். வர இருங்க. மாமா நீங்களும் வாங்க. நீங்க சாப்பிடுங்க சீதா, வரேன் நானு. சரி கிளம்பு கொடுங்கினது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதுவே 2-3 சாக்கு வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டி வச்சிட்டு அந்த ஆளு ஃபோன் பண்ணலாம் வந்து எடுத்துட்டு போகும். இந்தாங்க மாமா நீங்க ஒரு பப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. வடை கூட இருக்குது எடுத்துக்கங்க. இல்ல சீதா எனக்கு வேண்டாம். நான் வரும்போதே டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. சோறு ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல தோட்டத்துக்கு வரப்போ. சும்மா வெறுங்கை வீசிட்டு வந்துடுறது. பாரு எல்லாம் பசி மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. நீங்க தான் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் ஜோரெல்லாம் கொண்டு வரல. சரி வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படி இல்ல சீதா, கொஞ்ச நேரமா அதிக நேரமா எடுத்துட்டு வர வேண்டியதுதானே. அது என்ன ஒரு போசையில போட்டுட்டு வந்தா கிடக்குது. பாரு யாரோ ஒருத்தர் பஸ் எடுத்து சாப்பிடுவாங்கல்ல. சரி மாமா இனிமேல் அப்ப வந்தாலும் சோத்தை கட்டிட்டு வந்தாரா விடுங்க. ஆமா எப்பவுமே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சாப்பாடு கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வந்துரு சரியா? சரி மாமா இனிமேல் அப்படியே பண்ற விடுங்க. அதுக்கு இல்ல சீதா, கூட வர பிள்ளைங்களுக்கு கூட ஏதாவது பசிக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு வாய் போட்டு எடுத்துட்டு வந்துட்டா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டா சரியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றது. இல்ல மச்சான் அக்கா கூட சரி போட்டுட்டு போலாம் தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி அதான் இங்க கூட அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குதாமா. அப்புறம் வேணும்னா ஏதோ கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தா. சரி பிள்ளைங்க ஒருத்தர் வரல கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்குன்னு சொன்னாங்களா. சரி எதுக்கு அதை வேற சமைச்சிட்டு வரோன்னு அப்படியே வந்து செஞ்சுட்டு சீக்கிரம் போயிடலான்ட்டு அப்படியே வந்துட்டோம் மச்சான். சரி ஏதோ பாத்துக்கோங்க, பசியில இருக்காதீங்க. அதுக்கு தான் சொல்றது. சரி சீதா நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன் மிச்ச வேலையா. ஏமாமா கிளம்பு போதுமா தோண்டி எடுத்தது? இன்னும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டு வேணா போறோம் சித்த நேரம். இல்ல சீதா வேண்டாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். 2 சாக்கு மட்டும் போதும்.
அது பத்தும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நான் பார்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. அப்படியா மாமா? சரி அப்ப நாங்க போகட்டுமா நீ? ஆமாம்மா, சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. நான் போய் அதை சாக்கு எடுத்து போய் எல்லாம் கட்டி வைக்கிறேன். அந்த ஆளுக்கு வேறு ஃபோன் பண்ணியிருக்கிறேன். இத்தனை நேரத்தில் வந்துடுவாங்க. சரி நான் போய் வேலை பார்க்குறேன். நீங்கள் அப்படியே கிளம்புங்க. சரி மாமா. பப்ஸ் நல்லா தான் இருக்குது. மத்த எங்க வாங்கினாருன்னு தெரியலையே. ம், எங்க வாங்கினா என்னக்கா? ஏதாச்சும் அந்த அண்ணனாச்சும் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி சரி வாங்க. அவங்க தான் நம்மள கிளம்ப சொல்லிட்டாங்களே, இனி போகலாம். சரி ஆளுக்கு ஒரு வடை எடுத்து சாப்பிட்டுட்டு நீ நடைய கட்டலாம். அக்கா கிழக்கு வேணா ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போகலாமாக்கா? வீட்லயாச்சும் வேக வச்சு சாப்பிடலாம். சரி நீல அதான் நிறைய எடுத்துருக்குறோம்ல, ஆளுக்கு 2 எடுத்துட்டு போகலாம். சரி போறப்ப எடுத்துட்டு போகலாம். சரிக்கா. என்ன காலிமா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்து எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. அதெல்லாம் பத்திரமா தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி இனி ஏதோ தாலிதான் செய்யணும். ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து ஆசாரி வர சொல்லி செய்ய சொல்லலாம் அன்னைக்கு. சரி அப்ப நான் நீங்க கிளம்பட்டுமா வீட்டுக்கு? ஏமா போறாங்கிறீங்க? இருங்க, அதான் பால் கறந்துட்டு இருக்கிறாங்க. காப்பி போடுற குடிச்சிட்டு அப்புறம் போவீங்களாமா? இருங்க. இல்ல காளிமா, காப்பியால இப்ப வேண்டாம். இப்ப வரும்போது தானே சாப்பிட்டுட்டு வந்த கடையில, அதனால இப்ப எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி. நான் வீட்டுக்கு போய் சித்த நேரம் படுத்தாதான் நல்லா இருக்கும். கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு சாமி. சோம்பலா வேற இருக்குது. சரி நான் வீட்டுக்கு போறேன். சின்ன பிள்ளை வேணா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும். ஏங்கத்தா, நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணுறேன்? நானும் வர வாங்க. ஏன் சின்ன பிள்ளை நீயே சிரிடி, அப்புறமேட்டு போவியாமா? உங்க அண்ணன் இங்கே போயிருக்கிறாரு, வரட்டு வந்ததுக்கு அப்புறம் போவியாமா? இரு. இல்லை நீ அண்ணன் நீ அப்போ வராரோ வரட்டும். அது வரைக்கும் யாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது? அதான் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை? நீங்களே எல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க போங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே அலைச்சல் தான். ஆமா நீ எனக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது? நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இருக்கிறேன். அதான் பால் கறந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு வர சொல்லிட்டு இனி பாருங்க, பால் வாங்குறதுக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுக்கணும். சிம்ரன் வேறு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடுவா. அவளுக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் என்ன, இனி வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கே போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறது? ரெஸ்ட்டு. சரி காளிமா, புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வருவான்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. பேரன் வேறு வந்துடுவான். நான் போய் அவனை கூப்பிட்றேன். இவ்வளோ நம்மளே அங்கங்கே நின்றுட்டு வருவா கதை பேசிட்டு. இது நமக்கு ஆகாது. நான் சரி வீட்டுக்கு போகிறேன் காளிமா. நாளைக்கு வேணா அப்புறம் வரேன். சரிங்கம்மா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி காளிமா, சரி நான் வரேன். ஏங்கத்தா நில்லுங்க, ஏன் இந்த ஓட்டம் ஓடுறீங்க? நானும் வரேன் தானே சொல்கிறேன். என்னை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜம்ப் அடிச்சு போயிட்டு இருக்கிறீங்க. இருங்க. ஆமா நீ அங்கங்க நின்னுட்டு வருவ. நான் போற வீட்டுக்கு பேரன் பேர வந்துருவான். நான் போறேன்டி, நீ வா பின்னாடி வா. பார்த்தீங்களா நீ எங்கள் அத்தையா எப்படி மின்னல் மாதிரி சரக்குன்னு போயிட்டாங்கன்னு பாருங்க. சரி அண்ணி, சரி அப்போ நானும் கிளம்புறேன். நீ எரிசன புள்ள ஏன் போறாங்கறாங்க? ஓ என்ன பண்ண போற நீ? அதான் வத்த போயிட்டாங்கல, பையனை கூப்பிட்டுக்குவாங்களா அப்புறம் என்ன? ஆமாம், எங்கள் அத்தா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் நான் நேரம் கழிச்சு போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க. நீ நான் போயிட்டு நாளைக்கு வர விடுங்க. ஆமாம், தைக்கிறக்கெல்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் எப்போ கொடுக்குறது? குடுக்கலாம் சின்ன புள்ள. நல்ல டெய்லரா தான் பார்த்து கொடுக்கணும். அப்புறம் குடுக்கலாம் விடு. சரிங்க நீ. சரி அப்புறம் சொல்லுங்க என்னன்னு. சரி அண்ணி, நான் போயிட்டு வரப்போ. சரி சின்ன புள்ள. இல்ல கிளம்பி மாமா சாயங்காலம் வரும்போது எடுத்துட்டு வராராமா. நான் அப்புறம் குடுக்குற கொண்டு வந்ததே. அது நீங்க எதுக்கு சமைச்சிட்டு போறீங்க? நான் வரும்போது வண்டியில வச்சு கொண்டு வரேனாரா. சரி அதனால தான் நானும் வந்துட்டேன். அவர் கொண்டு வந்தது நான் கொண்டு வந்து தரேன்ல, இல்லாட்டி நீ காலையில நீ வந்து வாங்கிட்டு போ வீட்டுல. சரிக்கா. சரி சீதாக்கா, நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறக்கா. ஏன் மலரே, வா காப்பி ஏதாவது போட்டு தர, குடிச்சிட்டு போவியாமா? வா. இல்லக்கா பரவாயில்லக்கா, இனி எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை காலேஜ் விட்டு வரக்கு நேரம் ஆயிடுச்சு. இனி அவங்க வந்து எப்படி இருந்தாலும் காப்பி போடணும்ல, நான் வீட்டுக்கு போய் போட்டு குடிச்சுக்கிறக்கா. அங்கே வாருக்கா, சின்ன பிள்ளை வந்துட்டாங்களாட்டு இருக்குது. ஏதோ துணி வாங்குறதுக்கு போனவங்க சீக்கிரமாவே வந்துட்டாங்களாட்டு இருக்குது. அதான் வந்துட்டு இருக்கிற வாருங்கவா. அப்படியா, வந்துட்டாங்களா அதுக்குள்ளேயே? ஆமாக்கா வந்துட்டாங்களாட்டு இருக்குது. அதான் வந்துட்டு இருக்கிற வாருங்க நடந்து. ஹலோ, என்ன 3 பேர் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க? எங்கே போயிட்டு வர்றீங்க? என்ன சின்ன பிள்ளை, இன்னைக்கு ஏதோ ஜவுளி வாங்குறதுக்கு போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வாங்கியாச்சா? சீக்கிரமா வந்துட்டீங்களாட்டு இருக்குது. ஆமாக்கா, நாங்கள் வந்தே 1 மணி நேரம் ஆச்சு. நீங்களே எங்கே போயிட்டு வர்றீங்க? நாங்களா? நாங்கள் 3 பேர் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். கொஞ்சம் கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு போயிருந்தோமா, மரவள்ளி கிழங்கு. சரி எனக்கு அந்த வேலை தான் கொஞ்சம் செஞ்சுட்டு இப்போதான் வந்துட்டு இருக்கிறோம். ஓ அப்படியா? அது இருக்கட்டும் சின்ன புள்ள, நீங்க என்ன ஜவுளி வாங்குறதுக்கு போயிட்டு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? எல்லாம் எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுத்துட்டக்கா, பொண்ணு பிள்ளைக்கு மட்டும் தாக்கா எடுத்துருக்குறோம். அதனால சீக்கிரம் எடுத்துட்டோம். பாருங்க, பொண்ணு கூட வரல, மாப்பிள்ளை பையனும் வரல. எங்களையவே பார்த்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால தான் எடுத்துட்டோம். எங்கள் அண்ணி, நான், அதான் இந்த சென்னியோட அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அத்தை, நாங்கள் 5 பேர் தான் போனோம். எல்லாம் பார்த்து எடுத்துட்டோம். எடுத்துட்டு வந்தாச்சு அதெல்லாம். என்ன சின்ன புள்ள சொல்ற? பொண்ணுக்கு மட்டும் தான் எடுத்துட்டீங்களா? இப்போ மாப்பிள்ளைக்கெல்லாம் வாங்கலையா? மாப்பிள்ளைக்கு என்னக்கா, ஒரு பட்டு வேட்டி சட்டை தானே, அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஏதோ கோட் சூட்டெல்லாம் அப்புறமா போய் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போய் வாங்கிக்கிறானாமா. அது எல்லாம் தைச்சி வச்சது தானே விற்பாங்க. அது ஒரு நாளில் எப்போவாச்சும் முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி எடுத்தால் கூட போதுக்கா. அது சும்மா இப்போதைக்கு பட்டு வேட்டி சட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் சம்பிரதாயத்துக்காக. ஓஹோ அப்படியா? சரி சரி.
அப்ப ஆளுங்கள ஜாஸ்தி வரலையா? நீங்க கம்மியா தான் போனீங்களா வாங்குறதுக்கு? ஆமாக்கா. அது இருக்கட்டும் சின்னப்புல. என்ன எத்தனை வேலைக்கு வாங்குனீங்கல்ல? கல்யாண பட்டு புடவையில எத்தனை சேலை வாங்குனீங்க பொண்ணுக்கு? அதுவா, அது ஏதோ 3 புடவை வாங்கினாங்கடி இன்னைக்கு. அதான் ஏதோ நிச்சயத்துக்கு ஒன்று, அப்புறம் ஏதோ தாலி கட்டுறதுக்கு ஏதோ ஒரு மஞ்சள் புடவை வாங்குவோன்னு சொல்லி அதுவும் ஒரு பட்டு புடவையே எடுத்துட்டாங்க, மஞ்சள் கலர் வர மாதிரி. அப்புறம் இன்னொரு பட்டு புடவை எடுத்தாங்க. 3 சாரம் எடுத்துருக்குறாங்க. ஓஹோ அப்படியா? 3 பட்டு புடவை வாங்குவீங்களா? ஆமாக்கா, எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க 3 பட்டு புடவை எடுத்துக்கலான்ட்டு. ஏன் சின்னப்புல தாலி கட்டுறதுக்கு மஞ்சள் சேலையெல்லாம் ஏதோ கொஞ்சம் கம்மி விலையில தானே வாங்குவாங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கெல்லாம் பட்டு புடவை? இல்லைக்கா, எங்கள் அண்ணி தான் சரி அதுவும் பட்டு புடவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரும் ஏதோ ரோஸ் கலர் பார்டர் மாதிரி ஏதோ வர மாதிரி ஒரு பட்டு புடவை வாங்கிட்டாங்கக்கா. ஓஹோ அப்படியா? சரி சரி, அப்ப 3 பட்டு புடவை எடுத்துருக்கீங்க. நல்லா இதாக தான் எடுத்திருப்பீங்க, கிராண்டா. சரி, இடம் நல்லா பெரிய இடம் தானே, சமூகம் வேற ரொம்ப பெருசு, அதனால எல்லாம் காஸ்ட்லியாக தான் வாங்கியிருப்பீங்க. ஏசனப்புலா அம்மா உனக்கெல்லாம் வாங்கினியாடி? ஏண்டி நீ வேற? அவங்களே எல்லாம் விலை கம்மியில் எடுங்கிறாங்க. எங்கள் அண்ணி தான் கேட்காம அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம ஒரு அளவுக்காச்சும் நல்லா எடுக்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணி தான் நல்லா செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க கூட கொஞ்சம் கம்மியாக தான் எடுங்க, சிம்பிளாக போதும்னு தான் சொன்னாங்க ஜென்னியோட அம்மா கூட. ஜென்னியும் அப்படி தான் சொன்னேன். அவளுக்கெல்லாம் இந்த சேலைங்கெல்லாம் அதிகமாக கட்டவும் மாட்டா, அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, அதனால அவங்களே அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அண்ணி தான் கேட்காம கொஞ்சம் நல்லா விலை ஜாஸ்தியானதே எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் என்னென்ன ரேட்ல வாங்குனீங்க சின்னப்புலா? அதுவாக்கா, 3 புடவை சேர்ந்து எல்லாம் 1 லட்ச ரூபா தாண்டிடுச்சுக்கா. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்களா? நான் சொல்லல சமூக பெரிய இடானே, சிம்பிள்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கியிருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் அப்படி தானே சிம்பிளாக தான் எடுக்க சொன்னாங்க. எங்கள் அண்ணி கேட்கணும்ல, அது எங்கள் அத்தை சொன்னனால ஏதோ இந்த அளவுக்கு முடிஞ்சுது. எங்கள் அண்ணி நிறைய செலவு பண்ணுறதுக்கு தான் இருந்தாங்க, எங்கள் அத்தை தான் சத்தம் போட்டாங்க, அதனால ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. தாலிமக்கு இந்த விஷயத்துல எல்லாம் பரவாயில்ல. வரப்போற மருமகளுக்கு பாரு இப்பவே நல்லா இதாக தான் பாத்துக்கிறாங்களாட்டு இருக்குது. என்னமோக்கா, எல்லாம் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தானே தெரியும் போக போக. எங்கள் அத்தை கூட அப்படி தான் பண்ணாங்க எனக்கு. இப்போ பாருங்க எப்படி எல்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்கன்னு எப்போ பார்த்தாலும். யாசனப்புல அப்படி சொல்ற? உங்க அத்தை என்ன உன்னை நல்லா தானே வச்சிட்டு இருக்காங்க? ஆமாம், நல்லா வச்சிருக்கிறாங்க நல்லா. யாசனப்புல அப்படி சொல்ற? இன்னும் பாரு உன் மேல அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க உங்க அத்தை. என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் உனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன உனக்கு? ஆமாம் போக்கா, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. என்னத்தை பார்த்துக்கிறாங்க, என்ன பார்த்து என்ன பண்ணுறது போங்க. நம்ம ஆசைப்பட்டது சாப்பிடவே முடியல, என்ன பண்ணுறது. யாசனப்புல அப்படி சொல்ற? அது ஏக்க கேட்குறீங்க? சரி, பொண்ணுக்கெல்லாம் துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போகிறப்ப ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம், சாப்பாடு டைம் ஆச்சுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஏதாவது எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு வேறு கூட்டிகிட்டு போனார். போயிட்டு எல்லோரும் சாம்பார் சாப்பாடு, ரசம், புளி குழம்புன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கு இது இறங்காது, நான் வேணால் பிரியாணி வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்கள் அத்தை கடன் கூட பார்க்காம நான் அந்த திட்டுறாங்க. அப்புறம் என்னத்தை பார்த்துக்கிறாங்க போங்க, ஆசைப்பட்டது கூட சாப்பிட முடியல என்னால். ஏடி சின்னப்புல அப்படி சொல்ற? கடையும் கூடவே பார்க்காம திட்டினாங்க? அது உங்க அண்ணன் முன்னாடி சாப்பிட்றதுக்கு தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு திட்டுறாங்க? இவ்வளவு காசு செலவு பண்ணி துணியெல்லாம் வாங்கியிருக்காங்களாமா, உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கறதுல தான் குறைஞ்சு போச்சு இவங்களுக்கு. யாசனப்புல எனக்கே கோபமா வருதுடி. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. எங்கள் அத்தையும் நானும் அதான் கேட்டேன். உடனே எங்கள் அத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, புரட்டாசி பிறந்துருச்சு, இனி உனக்கு பிரியாணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, கறியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கி கொடுக்காம எனக்கு பிடிச்சி அந்த திட்டுறாங்க. அப்புறம் என்னத்தை போய் நல்லா பார்த்துக்கிறாங்க போங்கக்கா. நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.